ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேக்ரான் த்ரெட்டை வச்சு ஒரு சிம்பிள் மெத்தடில் அழகான வால் ஹேங்கிங் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கட்டப்பை ஸ்டிக்கு தான் எடுத்திருக்கேன். இது இந்த வால் ஹேங்கிங் செய்கிறதுக்கான ஸ்டிக்கு கூட விற்கும், ஆன்லைன்லலாம் கூட விற்கிது. நான் இந்த கட்டப்பை குச்சி தான் எடுத்திருக்கேன். இதுவே நல்லா தான் இருக்கும். இதில் நான் த்ரெட்டெல்லாம் இதை மாதிரி கோத்துக்கிறேன். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இதை மாதிரி கோத்துக்கணும். ஒரு 2 அடி 2.5 அடிக்கு எடுத்துக்கோங்க த்ரெட்டு. இது ஸ்கேல் அளவில் 2.5 அடிக்கு எடுத்தால் கூட கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா த்ரெட்டையும் கோத்துக்கணும். மொத்தம் 20 த்ரெட்டு நம்ம கோத்துக்கணும். இது மாதிரி இது ஃபுல்லாமே நம்ம கோத்துக்கணும். சும்மா மெஷர்மெண்ட்டுக்காக தான் இந்தாண்டி அந்தாண்டியும் நான் நாட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன், அது உள்ளார கோக்கணுன்றதுக்காக. இதே மாதிரி ஃபுல்லாமே எல்லாத்தையும் கோத்துட்டு இதை மாதிரி கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி சரி பண்ணி விட்டுங்க. இப்போ 4 த்ரெட்டாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற த்ரெட்டை ரைட் சைடில் இருக்கிற த்ரெட்டை அடி வழியாக கொண்டு வந்து லெஃப்ட் சைடு இந்த மாதிரி மாற்றி நாட் போடணும். இது சிம்பிள் மெத்தட் நாட்டு தாங்க. இது ஃபுல்லாமே இந்த மெத்தடில் தான் வரும். இதே மாதிரி நம்ம எல்லா த்ரெட்லேயும் நாட் போட்டுக்கணும். 4 த்ரெட்டாக எடுத்து இதே மாதிரி நாட் போட்டுக்கணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும் எந்த மாதிரி நாட் போடணும்னு. இந்த ஒரு பேசிக் நாட் நம்ம கற்றுக்கிட்டாலே நிறையா வால் ஹேங்கிங் இதை மாதிரி பின்னலாம் மேக்ரான் த்ரெட்டை வச்சு. இந்த நாட் தான் ஃபுல்லாக கடைசி வரைக்குமே வரும். இது இந்த ஒரு நாட்டிலே எல்லாமே போட்டுலாம் ரொம்பவே அழகாக இருக்கும். இது போட்டதுக்கப்புறம் சிம்பிளாக தான் போடுற மாதிரி இருக்கும். இது கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இதை வச்சு நிறைய டிசைனில் நம்ம இது மாதிரி வால் ஹேங்கிங் பண்ணலாம். இப்போ இது ஃபுல்லாமே நம்ம போடணும். இப்போ நான் இது ஃபுல்லாமே இப்படி போட்டாச்சு. போட்டுட்டு அந்த த்ரெட்டெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே 2 நாட் போட்டோம் பார்த்திங்களா, அந்த நாட்டுக்கு நடுப்பில் இருக்கிற த்ரெட்டை வச்சு 4 த்ரெட்டை எடுத்து அதில் நம்ம மேலே போட்ட நாட் மாதிரியே தான் இதில் போடணும். ரைட் சைடு உள்ள த்ரெட்டை லெஃப்ட் சைடு மேலேயும், லெஃப்ட் சைடு உள்ள த்ரெட்டை ரைட் சைடுக்கு அடியிலையும் கொண்டுட்டு போகணும். அதாவது சென்டரில் வர நூலுக்கும் அடியிலையும். இப்போ நம்ம ஏற்கனவே 2 நாட் போட்டோம்ல, அந்த 2 நாட்டுக்கு சென்டரில் இந்த நாட் போடணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாட் சென்டர்லேயும் நம்ம நாட் போடணும். இது போட்டிருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே போட்ட நாட்டுக்கும் சென்டரில் நாட் போடணும். இது ஃபுல்லாமே இதே நாட்டு தாங்க வரும். இது ரொம்பவே ஈஸி தான். பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். இந்த நாட் போடுறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டுனா கடகடன்னு பின்னிடலாம். இப்போ இது ஃபுல்லாமே போட்டுடணும் சென்டரில் உள்ளதுக்கு. இப்போ 2வது லைன் நம்ம போட்டுட்ருக்கோம். இதே மெத்தடில் தான் நமக்கு ஃபுல்லாமே வரும். இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், 2வது லைன் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ நம்ம போட்டிருக்க 2வது லைனுக்கு சென்டர் லைனில் அடுத்த நாட் போடணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக அடியில் லாஸ்ட்டாக ஒரு நாட் வரும். அதே மாதிரி வர அளவுக்கு போட்டுகிட்டே வரணும். இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு வரும். ஏன்னா நம்ம சென்டரில் தான் நாட் போடுறோம், அதனால் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். கொஞ்சம் நாட்டை இழுத்து டைட்டாக போடணும். இப்போ பாருங்கள், 3வது லைன் 2வது லைனுக்கு இடைக்கு சென்டரில் போட்டிருக்கேன். அதே மாதிரியே ஃபுல்லாக எல்லாத்துலேயும் போடணும். இப்போ 3வது லைனும் போட்டு முடித்தாச்சு. அடுத்தது இந்த 3வது லைனுக்கு சென்டராக நம்ம நாட் போடணும். இதே மாதிரி ஃபுல்லாமே நம்ம போடணும். இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு லாஸ்ட்டு நாட்டு போடுறேன் பாருங்கள்.
லாஸ்ட்டில் ஒரு நாட் வரும். இப்போ லாஸ்ட் நாட்டும் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம திருப்பியும் அதுலேயே நாட் போடணும். அந்த 4 த்ரெட்டை வச்சு திருப்பியும் நம்ம நாட் போட்டணும். நாட் போட்டுட்டு அது கண்டினியூவாக கொண்டுட்டு வரணும். மேலே எந்த ஷேப்பு வந்துச்சோ அதே மாதிரி கீழே நம்ம ஷேப் கொண்டு வரணும். கீழே வந்து இதே மெத்தடில் ஸ்கொயர் ஷேப் மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணும். இப்போ மேலே வந்து பெருசுலேருந்து சின்னது வந்த மாதிரி இப்போ கீழே வந்து ஒரு நாட்டு, அடுத்தது 2 நாட்டு, அடுத்தது 3 நாட்டுன்னு இதே மாதிரி வரணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும். இப்போ சென்டரில் ஒரு நாட்டு இருந்துச்சா, அடுத்தது 2வது நாட்டு அந்த சைடு போடுறேன் பாருங்கள். அதுக்கு அடுத்தது 3 நாட்டு. ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு, அடுத்து 2 நாட்டு, அதுக்கு அடுத்தது 3 நாட் வரும். சென்டரில் ஒரு நாட்டு, இந்த சைடு ஒரு நாட்டு, அந்த சைடு ஒரு நாட்டு, அது மாதிரி. இப்போ சென்டரில் நாட் போடுறேன். அடுத்து இந்த சைடு ஒரு நாட், இந்த சைடு ஒரு நாட் போடணும். நம்ம அந்த த்ரெட்டை மட்டும் கரெக்டாக எந்தெந்த த்ரெட்டுன்னு எடுத்து கரெக்டாக போட்டோம்னா கரெக்டாக வந்துடும் நமக்கு. இது சைடில் ஒரு டிசைன் மாதிரி வரும் நமக்கு இந்த மாதிரி நாட் போடும்போது. இப்போ 3வது லைனுக்கு இந்த சைடு நாட் போட்டாச்சு. இப்போ அந்த சைடு நாட் போடணும். ஒரே நாட் மெத்தட் தான் இது ஃபுல்லாமே வரும். இப்போ பாருங்கள் 3 1 2 அடுத்து 3 அப்படி போட்டிருக்கேன். அடுத்தது 4 நாட் வரும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே போட்டுட்டு வரணும். நம்ம த்ரெட்டு மட்டும் எந்த த்ரெட்டில் எப்படி போடணும்னு போட்டால் கரெக்டாக வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டுடலாம். ஏன்னா மேலேருந்து போட்டு வர்றது நமக்கு ஈஸியாக வந்துடும். இது நம்ம இதை கீழேருந்து பெருசாக்குறதுனால எந்தெந்த நாட்டுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இது 4வது லைன் போட்டுட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாமே நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதில் மணி கோத்து இந்த லாஸ்ட்டு த்ரெட்டில் இது மாதிரி ஒட்டுறேன். வீடியோ லென்த்தாக போகுன்றதுனால நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எல்லாமே நாட் பின்னிட்டு இதில் மணி கோக்குறதோட காமிக்கிறேன். நம்மளுக்கு அதே மெத்தட் தாங்க. கீழே விரிவாக வந்து திருப்பியும் அதே மாதிரி மேலே எப்படி நம்ம நாட் போட்டோமோ அதே மாதிரி கீழேயும் வரும். கீழே வந்துட்டு நமக்கு எவ்வளோ அளவுக்கு த்ரெட்டு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மணி கோத்து இதை மாதிரி ஒட்டி விட்டுக்கணும் ஹீட் பண்ணி. இதே மாதிரி எல்லாத்துலேயும் மணி கோத்துக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். உடனே ப்ரெஸ் பண்ணால் கையில் ஒட்டிக்கும். அது மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் இது ஒட்டுறோம். இப்போ ஃபுல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
அந்த குச்சியில் மேலே மட்டும் த்ரெட்டு கட்டி நம்ம எங்கே வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம் வாலில். இதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் மாதிரி. அந்த வீடியோட லிங்க்கும் இதில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் அதுவும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.